உனக்கு வந்து ஏன் இந்த நோன்பு வைக்கணும்னு தோணுச்சு? சரி, எப்படி இருந்துச்சு? காலைல எந்திரிச்ச உடனே சாப்பிட முடிஞ்சா அந்த டைமில்? இதை விட ரொம்ப பெஸ்ட் இது நோம்பு முடியிறப்போ. இப்போ நோம்புனா என்ன நினைக்கிற நீ? சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஒரு மாதம் ஃபுல்லாக எதுக்கு இருக்கணும்னு நினைக்கிற? எதுக்கு இருக்காங்க யூஸாவீங்க அப்படிலாம் நினச்சிருக்கியா? வெல்கம் டு யாஷிர் ஷோ. அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இவர் பேர் வந்து ஸ்ரீகாந்த். இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். இவர் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நோன்பு வச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு வச்சுருக்காப்புல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா? சரி, ஓகே. உனக்கு வந்து ஏன் இந்த நோன்பு வைக்கணும்னு தோணுச்சு? போன வருஷம் வச்சேன், அதுக்கு முந்தின வருஷமும் போன வருஷம் வச்சியா? ஆமா. சரி. அதுக்கு முந்தின வருஷமும் வச்சேன், அதனால இந்த வருஷமும் ஒரு நாள் வச்சியோ? இந்த வருஷமும் வைப்போம். நீ இந்த அனுஷ்டாம ஒரு வச்சுக்கலாம், அதனால இந்த வருஷமும் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆமாம். அப்போ வருஷமாக வழக்கமாக வைக்கிறது தான், இது புதுசு இல்லை. ஆமாம். எப்படி இருந்துச்சு? காலைல எந்திரிச்ச உடனே சாப்பிட முடிஞ்சா அந்த டைமில்? பசியே இருந்திருக்காது. எப்படி சாப்பிட்ட? பசியில் தான். ஆனால் போன வருஷம் இதை விட ரொம்ப பெஸ்ட் இது நோம்பு முடியிறப்போ. ஓ, போன வருஷம் நோன்பு காலைல ஒழுங்காக சாப்பிடாம வச்சனால சாயந்தரம் நல்லா பசிச்சது, அதனால இந்த தடவை நல்லா சாப்பிட்றோன்னு சொல்லி சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டேன், அது இல்லை. அந்த டைமில் சாப்பாடு இறங்குச்சா? பசி இல்லாமல் இருக்குமே, திடீர்னு தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்றது எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட்டு தான் ஆகணும், ஒரு நாள் தாக்கணும்னா அப்படி சொல்லி சாப்பிட்டேன். ஆமாம். சாயந்தரத்துக்கு வந்துடும் ஸ்ட்ரெயிட்டாக. சாயந்தரம் உனக்கு எந்த ஒரு நாள் ஃபுல்லாக உனக்கு எந்த டைமில் அந்த ஃபீல் ஆச்சு? லைட்டாக அந்த தொண்டை வறட்சி, கொஞ்சம் தண்ணி தாகம், அது மதியமே ஃபீல் ஆச்சு. வயிறு ஒரு மாதிரி ஒட்டி போன மாதிரி ஏதோ ஒரு ஃபீலு? மதியமே தொண்டை வறட்சியெல்லாம் ஃபீல் ஆச்சு, பட் தாகம் அவ்வளோவா எடுக்கல. பசிக்கிறதெல்லாம் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் தான், 4 மணி அந்த ஒரு 3:30 அந்த மாதிரி லைட்டாக பசி. தாகம் அந்த டைமில் அதிகமாகவே இருந்துச்சு. எந்த டைமில்? 4 to 5, 5:30 வரைக்கும். அது வரையும் தாகம் இருந்துச்சு, பசி இருந்துச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆமாம். ஒரு மாதிரி அழுத்து போச்சு. ஆமாம். அடப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி வயிறு இதாகிடுச்சா? அதுக்கப்புறம் இப்போ 6:30 மணிக்கு நோம்பு திறக்க வந்திருப்பேன். நோம்பு திறக்கும் போது எப்படி அந்த ஃபீல்? நோம்பு திறக்கப்போ ஃபஸ்ட்டு டேட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆனால் தண்ணி தான் குடிக்கணும் போல இருந்துச்சுல? ஆமாம். அதுக்கப்புறம் தண்ணி தான் டேட் சாப்பிட்ட உடனே தண்ணி குடித்தேன். இப்போவே பாதி பசி அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணிலையுமே. ஆமாம். அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி, வடை, முட்டை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். சரி, அடுத்து நோம்பு திறந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். நோம்பு திறக்கிற இடத்துலயே உனக்கு பசி போயிடுச்சுன்னு தான் சொன்னேன். அப்போ இருந்தது, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அந்த 3 மணியோட அந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதை விட கம்மியாக இருந்துச்சு, அந்த டைமில் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 மணி அந்த டைம்லலாம் உனக்கு பசிச்சு சாப்பிட்ணுன்னு இருந்துச்சுல, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீ சாப்பிட முடிஞ்சா நோம்பு திறந்ததுக்கப்புறம்? இல்லை, அந்த டைமில் இந்த பசியோட இப்போ கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டேன். ஒரு மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக கிரேவி, ஒரு மாதிரி பசியில் சாப்பிட்ணுன்னு இருந்த அந்த எண்ணம் வந்து நோம்பு திறந்ததுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு. ஆமாம். அந்த எண்ணம் பெருசாக இல்லை, பெருசாக சாப்பிட்ணும் அப்படின்லாம் தோணலை நோம்பு திறந்ததுக்கப்புறம். இப்போ நோம்புனா என்ன நினைக்கிற நீ? நோம்புனா எதுக்காக இதை வைக்கிறாங்க? இதோட என்ன, அது என்னது, அந்த மோட்டிவ் என்ன? மோட்டிவ்னு இல்லை, இது ஒரு ரிலீஜியஸ் இதாக வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இதில் வந்து என்ன காரணத்துக்காக இதை வைக்கிறாங்க? இதனால என்னத்தை நம்ம உணரலாம் அப்படி ஏதாவது உனக்கு ஃபீல் ஆகுதா? இல்லை, நீ என்ன புரிஞ்சு வச்சுருக்க? ஏன் இப்படி சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ஒரு மாதம் ஃபுல்லாக எதுக்கு இருக்கணும்னு நினைக்கிற? எதுக்கு இருக்காங்க யூஸாவீங்க அப்படிலாம் நினச்சிருக்கியா? இருக்கிறதுனால என்ன ஆக போகுது? இருக்கிறதுனால எதுவும் ஆகாது. குண்டா இருக்கவங்க ஃபேட் லாஸ் பண்ணலாம். சரி, வேற ஆக்சுவலாக இது வந்து ஒரு பசி தாகம் அப்படின்னு இருக்கிறத விட, இது வந்து ஒரு இந்த மந்தில் வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம கற்றுக்க முடியும். செல்ஃப் கண்ட்ரோல் நிறையாவே நமக்கு இதாகும். மற்ற மாதத்தில் இல்லாதது. மற்ற மாதத்தில் நம்ம என்ன நினச்சாலும் என்ன தவணா பண்ணலாம். இந்த மாதத்தில் அப்படி இல்லை. எப்படி சொல்கிறது, இந்த கெட்ட விஷயங்களை அப்படி சொல்லிட்டு யூஸ்வலாகவே இந்த முஸ்லீம்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கும் எல்லா மாதமும்.
ஆனாலும் சில பேர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண மாட்டாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சம் லிபரலாக தான் இருப்பாங்க. லிபரலாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாமல். இந்த மாதங்கிறப்போ ப்ராப்பராக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. செல்ஃப் கண்ட்ரோல்னால் எப்படி சொல்கிறது, தண்ணி இருக்கும், நம்ம தனியாக தான் ரூமில் இருப்போம், தண்ணி இருக்கும், ஏதாவது ஸ்நாக்ஸும் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். யாரும் இப்போ நீ தனியாக ரூமில், இப்போ நான் தனியாக ரூமில் இருக்கேன்னா யாராவது பார்த்துருவாங்க அப்படி சொல்லிட்டு, பார்த்துட்டா ஏதாவது நினச்சிப்பாங்களேன்னு சொல்லிட்டு குடிக்காமல் இருக்கலாம், ஏதாவது பப்ளிக் பிளேஸில் எங்கே இருக்கணும். தனியாக ரூமில் இருக்குங்கிறப்போ யாரும் பார்க்க போகிறது இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன், குடித்தாலும் ஒன்றும் தெரியாது, இருந்தாலுமே நம்ம குடிக்காமல் தான் இருப்போம். எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, நானும் அப்படி தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த கண்ட்ரோல், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு இது அது கிடைக்கும். வேற அந்த பசி, அந்த தாகம் அப்படின்னா என்னன்னு புரிகிற மாதிரி, வருஷம் ஃபுல்லாக அந்த ஏழை மக்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாடம் மாதிரி, நமக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஏழைங்கள்லாம் இருக்காங்கல்ல, சாப்பாடு இல்லை, கிடைக்காம ஒரு வேளை கூட கிடைக்காம இருக்காங்க, அவங்களோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் நமக்கு, கஷ்டம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று அப்புறம் வந்து இந்த உலகத்தில் உள்ள அந்த எல்லாமே சொல்கிறேன், எல்லா விஷயங்களும், சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ பர்மனெண்ட் கிடையாது, எல்லாமே சும்மா ஒரு டெம்பரரி தான், ஒரு சும்மா லைட்டாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறது தான், அதுதான் இதுன்னு கிடையாது, அதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சாப்பாடு விஷயத்தையே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று புரிய வரும். இது எப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இருக்கும்போது அந்த 3 மணி 4 மணி டைம்லலாம் உனக்கு ஒரு மாதிரி பசி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சொன்னீங்கல்ல, அந்த டைம்லலாம் உனக்கு ஏதாவது ரீல்ஸ் ஏதாவது பார்த்து ஏதாவது ஃபுட்டு ரீல்லாம் வந்துருச்சுன்னா உனக்கு கிரேவிங்ஸ் வந்திருக்கும், அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கும், நிறையா தோணும், அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோன்றது தான், அந்த மாதிரி தோணும். ஆனால் நோம்பு திறந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி கம்முன்னு ஆயிரும், எதுவுமே சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு எத்தனை மணி நேரம், 13 மணி நேரம் 14 மணி நேரம் நம்ம வந்து பசியோடு இருப்போம். ஆனால் திறந்த ஒரு 5 நிமிஷம், 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிரும், வேறு எதுவுமே நமக்கு சாப்பிட வேணாங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு மாதிரி சாப்பாடை பார்த்தா ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதாயிரும். அது ஒன்று. உலக ஆசைகள் வந்து இப்போ அவ்வளோ இது கிடையாது, முக்கியம் கிடையாது, ஏன்னா அவ்வளோ நேரம் இருந்தால் நமக்கு ஆசை 5 நிமிஷத்தில் போயிடுது அப்படிங்கிறது. அப்புறம் மற்றவங்களோட பசியை தெரிஞ்சுக்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு பசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல் தான் மெயின். இதில் எந்த தப்பு எதுவும் பண்ணக்கூடாது, எப்படி சொல்கிறது, யாரும் பார்க்கலனாலும் நம்ம தப்பு பண்ணாமல் தான் இருக்கணும், பார்த்தா தப்பு பண்ண மாட்டேன், பார்க்கலன்னா நான் பண்ணிப்பேன் அப்படின்னு இல்லாமல், யார் பார்க்கலனாலும் பார்த்தாலும் நான் இப்போ தப்பு பண்ணாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த மாதத்துக்கு. வெறும் பசியாக இருக்கிறது மட்டும் இல்லை, சரியா? தெரிஞ்சுக்கிட்டியாத?